ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு 2 முக்கியமான கேள்விகள் இருக்கு. முதலாவதா, நடப்பு கல்வி ஆண்டிலிருந்து கல்லூரிகளில் எம்ஃபில் அட்மிஷன் போடக்கூடாது அப்படின்னு யூஜிசி டிசம்பர் 26, 2023 அன்று நோட்டீஸ் போட்டிருக்கு. இதன் மூலியமா கல்லூரிகளில் இருந்து எம்ஃபில் டிகிரி நீக்கப்படுகிறது. இப்போ நடப்பு கல்வியாண்டு, அதாவது 2023-24 எம்ஃபில் சேர்ந்தவங்களோட நிலைமை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இரண்டாவதா, எய்டட் காலேஜஸ்க்கு ஆசிரியர்களை நியமிக்கும் போது டிஆர்பி மூலியமா நியமிக்கணும் அப்படின்னு ஒரு சங்கம் சார்பா கோரிக்கை வைத்ததை பத்திரிகைகள்ல சமீபத்தில் பார்த்தோம். இது இரண்டு பற்றிய உங்களுடைய கருத்து என்ன சார்? இந்த எம்ஃபில் அட்மிஷன் தொடர்பாக சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அதுக்கு வரத்துக்கு முந்தி அதை டிஆர்பி குறித்து, அது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் ஆட்களை நியமிக்கும், ஆசிரியர்களை நியமிக்கும் பொழுது ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலிமா, அதாவது டிஆர்பி மூலிமா ரெக்ரூட்மெண்ட்டை நடத்த சொல்லி நீண்ட காலமாக நிறைய பேர் கோரிக்கைகள் வைத்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். இப்போ நீங்கள் சமீபத்தில் யாரோ கோரிக்கை வச்சதா சொல்கிறீங்க, ஒரு சங்கம் சார்பாக கோரிக்கை வச்சதா சொல்கிறீங்க. இது தமிழ்நாடு அசோசியேஷன் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டி சார்பாக, அதாவது நாங்களும் கோரிக்கைகள் வைத்திருக்கிறோம். என்னன்னைக்கு என்னென்ன கோரிக்கைகள் வைத்திருந்தோன்னு உட்பட, டேட் உட்பட, என்ன கோரிக்கை உட்பட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் இது புதுசு கிடையாது. இதுலேயும் சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதுவும் நம்ம வரத்துக்கு முந்தி இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இது சாத்தியமானு பார்த்தீங்கன்னா இது சாத்தியம் இல்லை. ஒரு சாத்தியம் இல்லைன்றது வேறு விஷயம். நான் டெக்னிக்கலாக சொல்லக்கூடியது நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. நான் ஒரு அரசு கல்லூரி ஆசிரியர், அல்லது நான் ஒரு அரசு ஊதியம் பெறக்கூடிய ஒரு ஆசிரியர்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு கந்துவட்டிக்காரன் கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கந்துவட்டிக்காரன் அப்படி கூட வச்சுக்கலாம். இப்போது எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கிது. அரசு கல்லூரியில் நான் இருந்தால் கூட, இல்லை அரசு ஊதியம் பெறக்கூடிய ஆசிரியர் இருந்தால் கூட எனக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கிது. நல்ல வருமானம்னா ஒரு 2 லட்ச ரூபா கூட கிடைக்குதுன்னு வைங்க, குறைந்தபட்சம். இது ஃபஸ்ட் கிளாஸ் சேலரி. ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய, கல்லூரி ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய சேலரின்றது ஃபஸ்ட் கிளாஸ் சேலரி. அப்படி இருக்கும்பொழுது அந்த சேலரி வச்சு நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது என்னுடைய மனைவி மக்களுக்கு, இப்போ மனைவி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலோ, அல்லது எந்த டிகிரி ஆசிரியர் பணிக்கு தேவைப்படக்கூடிய டிகிரி முடிச்சிருந்தாலோ, அல்லது படிக்கவே இல்லைன்னா கூட ஏதோ கரஸ்பாண்டன்ஸில் ஏதோ ஒரு டிகிரி வாங்கி கொடுத்து இருக்கிற பணத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், எங்கே வேலை வாங்கி கொடுக்க முடியும்? ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் லாட்ரி டிக்கெட்டை அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது, அந்த காசுக்கு நான் ஏதாவது வாங்கி ஆகணும், ஊருனா வேலை கேளு, இது தெருவாக நான் வாங்கி ஆகணும், தெருவுனா வேலை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் இல்லைங்களா? அந்த மாதிரி எனக்கு ஊதியம் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது. அந்த வருமானத்துக்கு நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு பிஹெச்டி டிகிரி எங்கே விற்கிது பாரு, பிஹெச்டி டிகிரி வாங்கி கொடுத்துட்றேன். அடுத்தது வேலை எங்கே விற்கிது, யாரெல்லாம் புரோக்கர் இருக்கா, இதுக்கெல்லாம் புரோக்கர்ஸ் இருக்கானுங்க. இப்போ இது எங்கெங்கெல்லாம் புரோக்கர்ஸ் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு நான் காலேஜுக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அது புரோக்கர்ஸ் மூலிமா மனைவிக்கு மக்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுக்கணும். சார், ஏதாவது வேலை வாங்குறதுக்கு ஆசிரியர் வேலை தான் வாங்குவீங்களா? அப்புறம் நான் அதுதான் நான் ஜாலியாக இருக்கிறேன். அந்த பணி இருக்கும் தான் நான் ஜாலியாக இருக்கிறேன். அதே மாதிரி தானே இப்போ அவங்க மட்டும் போய் வேலை செஞ்சிட முடியுமா? அப்போ அவங்களுக்கு அந்த வேலை தானே வாங்கி கொடுக்க முடியும். அதனால் இப்போ இது நீங்கள் காமன் டிஆர்பி மூலிமா எடுத்தீங்க அப்படின்னால், காமன் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலிமா எடுத்திங்கன்னா எப்படி வேலை வாங்கி கொடுக்க முடியும்? புரோக்கர்ஸ் வேறு யாராவது பார்க்க வேண்டியது இருக்கும். இப்போ இங்கே அதுக்கும் தனித்தனி புரோக்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா அவங்க வேலை வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஒரு 40 லட்சம் கொடுத்தா வேலை வாங்கி கொடுக்க போகிறாங்க. ஒரு பிஹெச்டிக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்குது, அதை வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க. என்ன படிக்க வேண்டியதாக தான் இருக்கா பிஹெச்டிக்கு? ஒன்றும் கிடையாது. இப்போ வேலைக்கு எதாவது கஷ்டப்பட வேண்டியது இருக்கா? ஒன்றும் கிடையாது. காசு கொடுத்து வேலை வாங்கி கொடுக்க போகிறாங்க. இதை நீங்கள் போய்ட்டு நீங்கள் டிஆர்பி மூலிமா எடுக்கணும், நீங்கள் பொதுவாக எடுக்கணும், நீங்கள் மெரிட்டில் போடணும் அப்படின்னா இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இப்போது மாணவர்களை படிக்க வைக்கிறது இந்த ஆசிரியர்களோட நோக்கம் இல்லையா? ஏங்க மாணவர்களை படிக்க வைக்கிறது நோக்கம் இல்லைன்றீங்க? இப்போ நாங்கள் ஊதியம் அதிகமாக வாங்குகிறோம். இப்போ மனைவி அவங்க ஒரு 1.5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபாயிலேருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா வருதுன்னா, இப்போ என் பிள்ளைங்களை நான் எங்கே சேர்ப்பேன்? பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் நான் அதிகமாக பணம் கட்டி சேர்க்க போகிறேன். அப்போ என் பையன் என்ன பண்ணுவான், என் பிள்ளைங்க என்ன பண்ணோம்? இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கும். இப்போ அது அதிகமாக லஞ்சம் கொடுத்து வேலைக்கு போகிறோம் ஆசிரியர்களோட பிள்ளைங்கள்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்குது. இல்லைன்னு வேணா சொல்ல சொல்லுங்கள், அப்புறம் பேசிக்கலாம். இப்போது மாணவர்களை படிக்க வைக்கலன்னு நீங்கள் கேட்குறீங்க. மாணவர்கள் தான் படிக்க வைக்கிறேன்ல, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். அப்புறம் ஏன் மாணவர்கள் நல்ல இல்லைன்னு சொல்கிறீங்க? சார், அப்போ அடுத்த தலைமுறை மேலே உங்களுக்கு அக்கறை இல்லையா? அடுத்த தலைமுறைனா இப்போது இன்னும் நல்லா பணம் சம்பாதிச்ச பிறகு ஒரு 1 கோடி 1.5 கோடி போட்டு ஒரு மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்குறோம். அது நிறையா ப்ரைவேட் காலேஜஸ் இருக்குது, வாங்கி கொடுக்குறோம். அப்படியே அடுத்த தலைமுறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அக்கறை இல்லை. இப்போ படிக்க வைக்கிறோம். இப்போ பசங்க படிக்கலைன்னா நீங்கள் யாரை கேட்கணும்?
இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் வாத்தியார் தான் நீங்கள் கேட்கணும். ஏன்னா நாங்கள் அங்கே தானே பணம் கொடுத்து படிக்க வைக்கிறோம். நீங்கள் அங்கே தான் கேட்கணும். சார் நீங்கள் பணம் கட்டுறீங்க, உங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்கலைன்னா இன்டர்நேஷனல் ஸ்கூல் டீச்சரை கேட்குறீங்க. இப்போ அரசு உங்களுக்கு ஊதியம் கொடுக்குது, நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலை, எங்களோட பிள்ளைங்க படிக்கலைன்னா யாரை கேட்குறது? இதுவேளை யார் கேட்டால் கேட்கட்டும், பார்த்துக்கலாம். சார் அப்போது மனைவி மக்களுக்கு வேலை வாங்கி தரதா இவங்க அரசு ஆசிரியராக இருக்காங்களா? அதுக்கு காசு கொடுத்து வேலை வாங்கி தரணும். காசு கொடுத்தா தான் வேலை கொடுப்பாங்க. அப்படின்னும் பொழுது யார் அவ்வளோ காசு கொடுப்பா? கஷ்டப்படுறவனா காசு கொடுத்து வேலை வாங்க மாட்டான். புரியுதுங்களா? அதுவும் ஆசிரியர் பணியெல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் வாங்க மாட்டான், நேர்மையாக இருக்கிறவங்க வாங்க மாட்டான். அப்போ அந்த இடத்துக்கு யார் வருவா? ஆசிரியர்களுடைய மனைவி மக்கள் தான் வராங்க. வாங்கி கொடுக்கலன்னு வேணால் சொல்லுங்கள், பேசுவோம். யார் யாருன்ற டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னா வேணால் சொல்லுவோம். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் யாரையுமே பைத்தியக்காரனால நினைக்கல. எல்லாருக்கும் தெரியும், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க. கேட்கட்டும், என்ன யார் யார் எங்கெங்கே வாங்கி கொடுத்துருக்கான்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சார் அப்போ நீங்கள் வச்சு சொல்கிறத பார்க்கும்போது எய்டட் காலேஜஸ்க்கு ஆசிரியர்களை டிஆர்பி மூலிமா எடுக்க வாய்ப்பே இல்லையா? அதாவது இப்போ வந்து டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை பார்க்கலாம். ப்ரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்ட் படி இதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது எல்லாமே ஒரு யூனிட்டாக கருதப்படுது, ஒரு காலேஜாக கருதப்படுது. ஒரு காலேஜ் தான் செலெக்ஷன் கமிட்டியை வச்சு பண்ணணும். இப்போ இந்த செலெக்ஷன் கமிட்டியில் வர ஆய்வகர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆய்வகர்கள் தான். இவனுங்க தான் வந்து அடுத்தது ப்ரைவேட் காலேஜில், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸோ ப்ரைவேட் காலேஜில் போயிட்டு அங்கே புதுசாக வரக்கூடிய ஆசிரியர்களே கெடுத்துருவானுங்க. புரியுதுங்களா? அந்த செலெக்ஷன் கமிட்டின்றது வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு. நான் இதுக்கு மேலேயே அவங்கள காரியத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ காரியத்துக்கு போயாச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் செலெக்ஷன் கமிட்டியில் போயிட்டு இருக்கிறானுங்கன்னா அவங்கள வந்து எவ்வளோ சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த செலெக்ஷன் கமிட்டி மூலியமாக தான் இங்கே செலெக்ஷன் பண்ணப்படுது தனித்தனியாக. டிஆர்பின்றது அது வேறு, அது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும்தான் அது நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் ரெகுலேஷன் ஆக்டில் அமெண்ட்மெண்ட்டு தான் நாங்கள் நிறைய தடவை கேட்டிருக்கிறோம். அதுதான் நாங்கள் எந்த தேதியில் என்னென்ன கேட்டிருக்கோன்றது உட்பட நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே வீடியோவில். புரியுதுங்களா? அப்போ அந்த அமெண்ட்மெண்ட்டு கொண்டு வராத இதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வரப்போகுது. அட்டானமஸ் எல்லாம் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக மாற்ற போகிறாங்க. அப்படி மாற்றும் போது இதெல்லாம் வந்து மறுபடியும் எய்டடில் வராது. அதெல்லாம் வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸாக நிறையா மாறப்போகுது. அமெரிக்கா மாதிரி நிறையா யூனிவர்சிட்டிஸ் தெருக்கு யூனிவர்சிட்டிஸ் வரப்போகுது இங்கேயும். அந்த மாதிரி வரும்போது இங்கே கவர்மெண்ட் ஆசிரியர் பணின்றது இங்கே இல்லாத போயிடும். சார் யூஜிசி ஏன் எம்ஃபில் டிகிரியை நீக்கியிருக்கு? எம்ஃபில்ன்றது ஆசிரியர் பணிக்கு எலிஜிபிலிட்டியாக கருதப்பட்டது. 2009-10 வரலையும் இருந்தது. அதுக்கு பிறகு பிஹெச்டிக்கு அது ஒரு முந்தைய டிகிரியாக கருதப்பட்டது. அதுக்கப்புறம் பிஹெச்டி தான் எலிஜிபிலிட்டின்னு கொண்டு வந்தாங்க. இப்போ எம்ஃபில் ஏன் தூக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஃபில் இருந்த எலிஜிபிலிட்டியாக இருந்ததுன்னா எம்ஃபில் ஒன்றும் பெரிய லாபம் இருந்திருக்காது. எம்ஃபில் என்ன மிஞ்சி போனால் 1 லட்ச ரூபா கொடுத்தா முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே வரத்துக்கு இல்லை. பிஹெச்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் 6-7 லட்சத்துக்கு மேலே போகிறதா சொல்கிறாங்க. அது முழு தொகை எவ்வளோலாம் எனக்கு தெரியாது. ஃபீஸே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் 40,000 வரலையும் சொல்கிறாங்க. அதுக்கு முந்தைய 20,000 வரலையும் இருந்தது. ஒரு 1 லட்சம் வரலையும் ஃபீஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அதுக்கு மேலே அவங்க கொடுக்குற காசு அந்த பேப்பர் பப்ளிகேஷனுக்கு, புரோக்கருக்கு, வாத்தியாருக்கு, எந்த சனியனுக்கோ கொடுத்து உழைக்கிறாங்க. இப்போது ஒரு ஆசிரியரால் நிறைய சம்பாதிக்க முடியல. இதில் அங்கே இருக்கக்கூடிய புரோக்கர்ஸால் வெறும் எம்ஃபில் வச்சுட்டு என்ன சம்பாதிப்பீங்க? நீங்கள் சொல்ல 1 லட்ச ரூபாய் என்ன பெருசாக எத்தனை பேர் சம்பாதிக்க முடியும்? இப்போ பிஹெச்டின்னு சொல்லும் பொழுது நிறையா அமௌண்ட் வரும். அதனால் எம்ஃபில் தூக்கிட்டு பிஹெச்டி வந்து ஒரு எலிஜிபிலிட்டி, பிஹெச்டி ஒரு ரிசர்ச் டிகிரி, அது ஒரு ஆராய்ச்சி, அது எல்லாமே படித்தா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். வெளியில் போய் கண்டுபிடிக்கலாம், வானத்தில் போய் கண்டுபிடிக்கலாம், கடல் கடியில் கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்க போல் தெரியுது. எனக்கு தெரியல அது என்னன்றது. அப்படி ஒரு டிகிரியாக அதை கொண்டு வந்ததுனால எம்ஃபில் தேவையில்லை. அது எதுக்கு தேவையில்லை? அது ஒரு 1 லட்ச ரூபாய் எதுக்கு செலவு பண்ணணும்? அதுக்கு சேர்த்து இங்கே செலவு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி யூஜிசி அதை தூக்கியிருக்க மாதிரி தெரியுது. ஓகே சார். சார் அப்போது நடப்பு கல்வியாண்டில் எம்ஃபில் சேர்ந்தவங்களோட நிலைமை என்ன? நடப்பு கல்வி ஆண்டுன்னு சொல்லும்போது இங்கே தான் சில டெக்னிக்கல் பாயிண்ட்ஸை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. 2022 ரெகுலேஷன் வந்தப்போ நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பொதுவாக ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெகுலேஷனை உடனே அடாப்ட் பண்ணுறது கிடையாது. அப்போயே நான் சொல்லியிருந்தேன். அப்போ அதை பப்ளிகேஷன்ஸ்லாம் தூக்கியிருந்தாங்கன்னு நான் சொல்லியிருந்தோம். அது உடனே அடாப்ட் பண்ணாது, நடைமுறைக்கு வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ அந்த ரெகுலேஷனில் எம்ஃபில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த ரெகுலேஷனை எப்போ நம்ம ஸ்டேட்டில் அடாப்ட் பண்ணுறாங்களோ அப்போ தான் அது இங்கே செல்லும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ காலமாக இருந்துகிட்ருக்கு. இப்போ திடீர்னு யூஜிசி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு இனிமேல் இந்த நடப்பாண்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சேர்த்துருக்குறாங்க இந்த வருஷம். புரியுதுல்ல? அப்போ சேர்த்துருக்கும் பொழுது
அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன நிலைமை அப்படின்றது சொல்ல முடியாது. இதுதான் அடாப்ட் பண்ணுறதுலேருந்து தான் இவங்களுக்கு கணக்கு. அது உடனே பண்ண மாட்டாங்க, 2-3 வருஷம் கழித்து தான் பண்ணுவாங்கன்றதை நாங்கள் அன்றைக்கி சொல்லியிருந்தோம். அப்போ இப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரி டிகிரிஸ்லாம் வந்து இப்போது எடுபடி வேலைக்கு ஆள் வேணும் இல்லையா, அதுக்கு எம்ஃபில் பிஹெச்டி தான் போட்டு வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு எடுபடி வேலைக்கு எப்படி போட்டு கொடுக்குறதுன்னு சொல்லித்தரது, இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி மாணவர்களை தான் பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கு பிஜியில் ஒழுங்காக கிளாஸ் நடந்திருக்காது, ஆனால் எடுத்த உடனே ரிசர்ச் டிகிரி, ரிசர்ச் படிக்கிறாங்க, ரிசர்ச்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்ல மாட்டேன் தெரியல, ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இந்த எடுபடி வேலை அப்புறம் போட்டு கொடுக்குறத அந்த ஆரம்பத்துலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா. அதுக்காக எம்ஃபிலையும் வச்சுக்கிட்டு எம்ஃபிலில் நல்லா யாரெல்லாம் எடுபடி வேலை செய்கிறாங்களோ அடுத்தது பிஹெச்டியில் அவங்க செய்வாங்க, நல்லா போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் அவங்க செய்வாங்க. அப்படின்றதுக்காக இந்த டிகிரி வைக்கப்படுது. சார், யூஜிசி எம்ஃபிலை நீக்கிடுச்சு, ஆனால் இங்கே என்ன அடாப்ட் பண்ணல. இப்போ இந்த டிகிரி பிற்காலத்தில் செல்லுமா? இந்த டிகிரி படித்தவங்களால பிற்காலத்தில் வேலைக்கு போக முடியுமா? அது ஒரு 2010லேயே எடுத்தாச்சு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஏற்கனவே படித்தவங்களுக்கு எலிஜிபிலிட்டியில் வராது. இப்போ நீங்கள் இனிமேல் படித்தவங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க. ஏற்கனவே படித்தவங்களுக்கு வேலை கிடைக்காது. அப்புறம் இப்போ படித்தா மட்டும் என்ன வேலை கிடைக்க போகுது? இப்போ யூஜிசி சொல்லிடுச்சு அப்படின்றது வேறு விஷயம். யூஜிசி ஏற்கனவே முடித்தவங்களுக்கு வேலை கொடுக்க போதா அப்படின்னா அதுவும் கொடுக்க முடியாது. யூஜிசியால் டிகிரி தான் கொடுக்க முடியும். யூஜிசி டிகிரி செல்லாதுன்னா செல்லாத போட்டோம். இல்லை ஏற்கனவே நான் படித்த டிகிரியும் இப்போ செல்லாது தான், 10லேருந்து செல்லாது தான். அப்புறம் எப்படி இன்றைக்கி மட்டும் செல்லாத போயிடும்? இப்போ யூஜிசி வந்து நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா ஃபேக் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லி போடுது. இது எல்லாமே எங்கே இருக்குது? யூஜிசி இருக்கிறத சுற்றி தான் இருக்குது. யூஜிசி என்ன பண்ணிகிட்டு இருக்கு? வேடிக்கை தானே பார்த்துட்ருக்கு. அதேமாதிரி இது வேடிக்கை தான் பார்த்துட்ருக்க போகுது. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கட்டும். இப்போ என்ன நிலைமைன்றது, யார் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது பிறகு தான் தெரியும். அதனால் இந்த டிகிரி வந்து செல்லுமா செல்லாதா, செல்லுச்சுன்னா கூட ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஏற்கனவே முடிச்சவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்களா என்ன? அதனால் இது ஏதோ சும்மா ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் பணம் சம்பாதிக்கிற வேலை தான். ஓகே சார், நன்றி சார். நன்றி.